மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சிவப்பிரியா. முதன்மை செய்திகள். வெங்கடேச பண்ணையார் நினைவு நாள் ஊர்வலத்தில் பயங்கர வன்முறை. காவல்துறையினர் தடியடி. பலரின் மண்டை உடைந்ததால் பதற்றம். அண்ணா நூற்றாண்டு விழா காஞ்சிபுரத்தில் கோலாகல கொண்டாட்டம். நினைவு தூணை திறந்து வைத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. சென்னை இரட்டை கொலை பற்றி புதிய தகவல்கள். கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் தீவிர தேடுதல் வேட்டை. பாலாற்று படுகையில் தீராத குடிநீர் பஞ்சம் ஏற்படும் என ஜெயலலிதா அச்சம். திமுகவினரின் மணல் கொள்ளையால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என புகார். பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை தொடர வளர்ந்த நாடுகள் ஒப்புதல். G20 மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கோரிக்கை ஏற்பு. விரிவான செய்திகள். தூத்துக்குடி அருகே நடைபெற்ற வெங்கடேச பண்ணையாரின் நினைவு ஊர்வலத்தில் வன்முறை வெடித்தது. காவல்துறையினர் நடத்திய தடியடியில் பலரது மண்டை உடைந்தது. மறைந்த நாடார் பேரவை தலைவர் வெங்கடேச பண்ணையாரின் நினைவு நாளையொட்டி தூத்துக்குடி அருகே உள்ள ஆத்தூரில் இருந்து மூலக்கரை வரை ஊர்வலம் நடைபெற்றது. அகில இந்திய நாடார் பாதுகாப்பு பேரவை சார்பில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது ஊர்வலத்தில் சென்ற ஒரு சிலருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக வெடித்தது. ஊர்திகள், பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனையடுத்து காவல்துறையினர் ஓட ஓட விரட்டி நடத்திய தடியடியில் பலரது மண்டை உடைந்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஒரு சிலர் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற இந்த மோதல் காரணமாக அப்பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. இதனால் ஆத்தூர் பகுதியில் பதற்றம் நிலவுவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையை உலுக்கிய இரட்டை கொலை வழக்கில் இதுவரை 60 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை அசோக் நகரைச் சேர்ந்த நடன ஆசிரியை விஜயாவும் அவரது மகன் சூரஜும் நேற்று முன்தினம் பட்ட பகலில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டனர். சென்னை மாநகர மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த படுகொலை தொடர்பாக தனிப்படையினர் தீவிர விசாரணை நடத்தியும் துப்பு எதுவும் கிடைக்காமல் திணறி வருகின்றனர். இது தொடர்பாக நமது சிறப்பு செய்தியாளர் மாரியப்பன் தரும் தகவல். சென்னை அசோக் நகரில் தாயும் மகனும் பூட்டி அறையில் பிணமாக கிடந்த சம்பவம் நகைக்காக பணத்திற்காக நடைபெற்ற கொலைகள் என்று கூறினாலும் இது குறித்து காவல்துறைக்கு எந்த துப்பும் இதுவரை கிடைக்கவில்லை. தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 60க்கும் மேற்பட்டோர் விசாரணை நடத்தியதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. இந்த கொலைகள் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. கொலை செய்யப்பட்ட 2 பேரும் பல்வேறு நேரங்களில் தனியாக இருப்பதை அறிந்து அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோ அல்லது நன்கு அறிந்தவர்களோ இந்த கொலை செய்திருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். அதேபோல் பல ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் ராமசுப்ரமணியன் ஏன் இந்த குடும்பத்தை தனியாக சென்னையில் விட்டுவிட வேண்டும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது ஒருபுறம் இருக்க 11 மணி ஆகியும் அந்த பெண் ஏன் காவல் நிலையத்தில் தகவல் அளிக்கவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க சென்னை அசோக் நகரில் ஏற்கனவே கனிம வள அதிகாரியும் அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்டு 1 வருடமாகியும் இன்னும் குற்றவாளி கிடைக்கவில்லை. இந்நிலையில் இந்த கொலை சம்பவம் அசோக் நகர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி மாரியப்பன். அண்ணா நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் கருணாநிதிக்கு அண்ணா விருது வழங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அண்ணா நூற்றாண்டு நிறைவு விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இன்று காலை காஞ்சிபுரம் வந்த முதலமைச்சர் கருணாநிதி முதல் நிகழ்ச்சியாக பொன்னேரி கரையில் அமைக்கப்பட்டுள்ள 48 அடி உயர அறிஞர் அண்ணா நினைவு தூணை திறந்து வைத்தார். இவ்விழாவில் நிதியமைச்சர் அன்பழகன், துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நடுவண் மற்றும் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கவிஞர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் கவியரங்கம் நடைபெற்றது. மாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் கருணாநிதிக்கு அண்ணா விருது வழங்கப்பட்டது. இதேபோன்று திராவிடர் கழக தலைவர் வீரமணி, பேராசிரியர் வ.சே. குழந்தைசாமி,
பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவின் நிறைவாக முதலமைச்சர் கருணாநிதி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இலங்கையில் சொந்த மண்ணில் தமிழர்கள் அகதிகளாக அடைக்கப்பட்டிருப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் நடுவண் மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக அரசியல் ஆலோசகர் பொன்னையன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் முகாம்களில் அடைக்கப்பட்டுள்ள தமிழர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஈழத்திலே தமிழரிடம் 1 லட்சம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். முகாமிலே இருக்கிறார்கள் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள். அவர்களுக்கு மருந்து கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு உணவு தரப்படவில்லை, அவர்கள் உயிரோடுவே கொல்லப்படுகின்ற கொடுமை இருக்கிறது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாலாற்று படுகைகளில் உள்ள மணலை சுரண்டி எடுப்பதிலேயே திமுகவினர் தங்களது கவனத்தை செலுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவினரின் இந்த செயலால் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு என்பது தீர்க்க முடியாத பிரச்சனையாகிவிடுமோ என மக்கள் அஞ்சுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், பாதாள சாக்கடை அமைத்தல் போன்றவற்றில் குடியாத்தம் நகராட்சி அலட்சியம் காட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குடியாத்தம் நகராட்சியின் இந்த மெத்தன போக்கை கண்டித்து வரும் 29ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் வேட்பாளர் கண்ணன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் காலியாக உள்ள மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி முடிவடைந்தது. இதில் தனி வேட்பாளர்கள் 4 பேர் மனு தாக்கல் செய்திருந்தனர். காங்கிரஸ் சார்பில் கண்ணன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் தனி வேட்பாளர்களின் வேட்புமனுவை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் யாரும் முன்மொழியாததால் அவர்களது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதனையடுத்து கண்ணன் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கான சான்றிதழை தேர்தல் அதிகாரி சிவபிரகாசம் கண்ணனிடம் இன்று வழங்கினார். பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை பாதியிலேயே நிறுத்துவதற்கு G20 நாடுகள் மாநாட்டில் இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து பன்னாட்டு பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் வளரும் நாடுகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க G20 நாடுகள் ஒப்புக்கொண்டன. பருவகால மாற்றம், பன்னாட்டு நிதி நெருக்கடி உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க G20 நாடுகளின் மாநாடு அமெரிக்காவின் பிட்ஸ்பர்க் நகரில் நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளும் இந்தியா, சீனா போன்ற வளரும் நாடுகளும் பங்கேற்றன. இம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், பன்னாட்டு நிதி நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அளிக்கப்பட்டு வரும் பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை பாதியிலேயே நிறுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார். There will be no premature withdrawal of stimulus. We now have to address the issue of the IMF quota increase by early 2011. இதையடுத்து பன்னாட்டு பொருளாதார நெருக்கடி தீரும் வரை வளரும் நாடுகளுக்கு பொருளாதார ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து வழங்க வளர்ந்த நாடுகள் ஒப்புக்கொண்டன. மேலும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு அளிக்க G20 நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதென முடிவு செய்யப்பட்டது. Aujourd'hui, nous avons donc décidé de faire du G20, dont les membres représentent 85% du PIB mondial, de faire du G20 l'instance principale de coordination en matière économique. இம்மாநாட்டில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என அமெரிக்கா, பிரான்ஸ், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தின. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டாலும் இந்தியா, அமெரிக்கா இடையேயான அணுசக்தி ஒப்பந்தம் பாதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டது.